நம்ம சிவா விஷ்ணு டெம்பிள் தான் நம்ம இங்கே போக போகிறோம். ஸோ மற்ற கண்ட்ரீஸ்லலாம் வந்து கொஞ்சம் நம்மளோட சவுத் இண்டியன் டெம்பிள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன கோயிலனா நம்ம போகலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் அம்மாலாம் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, நான் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நான் எப்படி வர்றது, அங்கெல்லாம் வந்து கோவில் இருக்காது, எனக்கு கோவிலெலாம் போகாமலாம் எனக்கு வந்து நாள் போகாது அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ்லாம் நம்ம கூட்டிகிட்டு வந்தால் கூட இங்கே இருக்கிற டெம்பிள்ஸ்லாம் நல்லா அவங்க என்ஜாய் பண்ணலாம். ஸோ அங்கே வந்து நம்ம இந்தியாவில் வந்து என்னென்ன டெம்பிள்ஸில் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணுவாங்களோ ஸோ அதெல்லாம் சேம் இங்கேயும் நடக்குது. மோஸ்ட் ஆஃப் த டெம்பிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து தமிழ் பீப்புள்ஸ் தான் நிறைய இருக்காங்க. ஸோ தமிழ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்ரீலங்கன்ஸு அந்த மாதிரியானவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தமிழ் வந்து நிறையவே உங்களுக்கு பேசுவாங்க. ஐயர்லேருந்து எல்லாருமே தமிழில் நல்லா பேசுவாங்க நம்மக்கிட்ட. ஸோ கோவில் போகிறது வந்து இங்கே ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஸோ நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது எக்கச்சக்கமாக. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து முருகன் டெம்பிள் போயிருந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம சிவா விஷ்ணு டெம்பிள் தான் போக போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக இங்கே இருக்க டெம்பிள்ஸ்லாம் எப்படி இருக்குது ஃபாரின்லன்றதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நம்ம ஹைவேஸில் தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என் ஹஸ்பண்ட் தான் கார் ட்ரைவ் பண்ணுறாங்க. டைம் இங்கே ஆஸ்திரேலியா வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு செட் ஆகுமா, இங்கே வந்து நமக்கு நம்ம ஊரில் கிடைக்கிறதுலாம் இங்கே கிடைக்காதுன்னு கொஞ்சம் ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு எனக்கு. பட் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இங்கே நிறைய ஷாப்ஸ் வந்து இருக்குது. நமக்கு இந்தியன் ஷாப்ஸும் இருக்குது. ஆஸ்திரேலியன் சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ எந்த க்ராசரியிலேருந்து ப்ரொவிஷன்ஸ்லேருந்து நமக்கு எல்லாமே கிடைக்கிது. ஸோ இந்தியன்ஸுக்கு வந்து ஆஸ்திரேலியா வந்து செகண்ட் ஹோம் மாதிரி நமக்கு கண்டிப்பாக நமக்கு எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ எதை பற்றியும் நம்ம வரி பண்ண தேவையில்ல. நம்ம வந்து சூப்பராக ஸ்மூத்தாக இங்கே செட்டில் ஆகிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிட்ஸும் கூட இங்கே நல்லாவே செட்டில் ஆகிட்டாங்க. அவளோட ஸ்கூல் ரொட்டீன்ஸ்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அவகிட்டே கேளுங்க. அவளுக்கு ஸ்கூலுக்கு போகிறது, உனக்கு ஸ்கூல் போகிறதுலாம் பிடிச்சிருக்கா செல்லோ? ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்களா எல்லோரும் உங்ககிட்ட? எல்லோரும் நல்லா விளையாடுறாங்களா உங்ககிட்ட? ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைச்சாங்களா உனக்கு? ஓகே. மிஸ்லாம் எப்படி பேசுகிறாங்க உங்ககிட்ட? நல்லா பேசுகிறாங்க. ஓகே. இங்கிலீஷில் உனக்கு புரியுதா இங்கே இருக்க இங்கிலீஷ்லாம்? எஸ். ஸோ நாங்கள் வந்து இங்கே நியூவாக வந்திருக்கோம். ஸோ அவள் வந்து இனிஷியலாக பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து நாராயணா ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தா. பட் அங்கே வந்து நல்லா இருந்துச்சு எங்கள் கோச்சிங் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இங்கே வந்த பிறகும் அவளால் ஈஸியாக வந்து அங்கே இருக்கிற டீச்சர் கூட அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் நல்லாவே அவளால் மிங்கிள் பண்ண முடிஞ்சுது. அவளுக்கு வந்து ஒரு நியூ பிளேஸ்க்கு நியூ கண்ட்ரிக்கு வந்திருக்கோம் அப்படின்ற அந்த இதுவே இல்லை. அவள் நல்லாவே மிங்கிள் ஆகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணாள் கிளாஸை வந்து. ஸோ அங்கே என்ன ரொட்டீன்ஸ் ஃபாலோ பண்ணாங்களோ அந்த மாதிரி இங்கேயும் அந்த ரொட்டீன்ஸ்லாம் அவளுக்கு ஈஸியாக இருந்தது. ஸ்கூலில் ஈஸியாக செட்டில் ஆகிட்டா ஃப்ரெண்ட். கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைவ் பண்ணுற அந்த ஸ்டேரிங் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஸோ ஆஸ்திரேலியாவில் வந்து அந்த மாதிரி நமக்கு ப்ராப்ளம்லாம் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் இங்கே வந்தோடனே ஈஸியாக தான் இருக்குது இப்போ டிரைவிங் பார்த்திங்கன்னா. ஸோ இவங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ஊரில் இருக்க மாதிரியே தான் இருக்குது. பட் வந்து நமக்கு அந்த இது இல்லை, கிளச்சு இல்லை. நமக்கு இங்கே எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான் இருக்குது நமக்கு காரு. ஸோ ஆட்டோமேட்டிக் இல்லாத ஓட்டினவங்களுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியலாம் மேபி. ஸோ மோஸ்ட்லி நம்ம இந்த ரூல்ஸ் தான் நம்ம மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணணும். ஸோ ரூல்ஸ்க்கு வந்து அங்கங்கே வந்து நமக்கு சைன் போர்ட்ஸ் வச்சுருப்பாங்க எவ்வளோ ஸ்பீடில் போகணுன்றதுனா. ஸோ மோஸ்ட்லி இங்கே வந்து நம்ம கீப் லெஃப்ட்னா நம்ம லெஃப்ட்டை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ அதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் இங்கே டிரைவிங்கில். நான் சாப்பிட்டுக்கோ. நான் பெருசாக பண்ணுறேன்.
வந்து மெல்பர்னில் பார்த்தீங்கன்னா நைட் 8 மணி ஆகுது. பட் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வெயில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக வெயில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே வந்து கிளைமேட் வந்து உங்களுக்கு அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வெயில் அடிக்கும். பட் இப்போ வந்து சம்மர் சீசன் தான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு இந்த 6 to 8 தான் கொஞ்சம் அந்த வெயிலே வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நைட் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 9:30 ஆகிடுது. அப்புறம் அப்போ தான் இருட்டுது ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் வெளிச்சமாக இருக்கும் இங்கே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சாமி நாங்கள் நல்லா கும்பிட்டோம். ஸோ எங்களோட பிரசாதமும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். ஸோ நீங்களும் நல்லா சாமி கும்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ see you in another video friends. Bye.